அவன் தளத்துக்கு அடுத்த அரங்கு வாசலிலும் தம்பி தளத்து கதவின் பின்னாலும் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். மாமா கூடை நாற்காலியில் அமர்ந்திருந்தார். அத்தைக்கு அவருக்கு பக்கத்திலேயே பாய் விரிக்கப்பட்டிருந்தது. வளவு இருட்டாக இருந்தது. தளத்துக்குள் குண்டு பல்பிலிருந்து மெலிதாக வெளிச்சம். பெங்களூரிலிருந்து மாமாவும் அத்தையும் வந்துவிட்டதாக 3 நாட்களுக்கு முன்பே தகவல் வந்துவிட்டது. மாமா பெங்களூரில் ஏதோ தொழில் செய்து நிறைய சம்பாதிப்பவர். வருடத்திற்கு ஒரு முறை வந்து சம்பிரதாயமாக எல்லோரையும் பார்த்துவிட்டு போவார். அதில் அவருக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி. பாதி நாள் வெளியூரிலும் பல நாள் வெளிநாடுகளிலும் அவர் சுற்றி கொண்டிருப்பதாக சிலர் சொல்வார்கள். மாமா வரும்போது அத்தை எதற்கு அவரோடு வருகிறாள் என்று எல்லோருக்கும் எரிச்சலாக இருக்கும். அத்தை அதிகம் பேச மாட்டாள், முக்கியமாக சிரிக்க மாட்டாள். அதைவிட முக்கியமாக மாமாவின் கை அத்தைக்கு வராது. மாமாவையே அவள் காவல் காத்து கொண்டிருப்பாள். அவளின் கண் அசைவுக்கு அவர் கட்டுப்பட்டு நடப்பது மற்றவர்களுக்கு எரிச்சலாக இருக்கும். அத்தையை கல்யாணம் செய்து கொண்ட பின்னால் தான் மாமாவுக்கு அதிர்ஷ்டம் வந்ததாக சொல்லுவார்கள். அத்தை அதை ஆமாம் என்பது போலவே நடந்து கொள்வாள் என்றுதான் சொல்ல வேண்டும். மாமா வீட்டுக்கு வந்தால் நிறைய நேரம் இருக்க மாட்டார். நேரமும் அவருக்கு இருக்காது. ஊர் முழுக்க ஏதோ ஒரு வகையில் சொந்தமானவர்கள். மேற்கிலிருந்து கிழக்காக 6 தெருக்களும் அவற்றில் நடுவில் கோடு கிழித்தது போல ஒரு தெருவும் இருக்கும். கிராமத்தில் யார்தான் யாருக்கு வேண்டாதவர்கள். மாமா வீட்டுக்குள் வந்ததும் சம்பிரதாயமாக 4 வார்த்தை பேசுவார். படிப்பு பற்றி விசாரிப்பார். மேலும் நன்றாக படிக்க சொல்லுவார். நான் படித்தால்தான் இன்று நல்ல நிலையில் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நல்லா சொல்லுங்க, இவனும் அவனும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு எந்த நேரமும் என்று அம்மா புகார் சொல்ல ஆரம்பிப்பதற்குள் அத்தை குறுக்கிடுவாள். சின்ன பிள்ளைங்க தான், அந்தந்த வயசு வந்தா தானா பொறுப்பு வந்துடும் என்பாள். சொல்லிக்கொண்டே மணி பார்ப்பாள். அவள் மணி பார்க்க ஆரம்பித்ததும் அம்மா காஃபி என்று அடுப்படிக்குள் போக முயல்வாள். எத்தனை வீடு ஒரே காப்பி டீன்னு வயிறு எண்ணத்துக்கு ஆகும். அத்தை பேசிக்கொண்டே இருப்பாள். மாமா முன்னால் அம்மா சாப்பிட எதையாவது கொண்டு வந்து வைப்பாள். அது மாமாவுக்கு பிடிக்கும் என்பது அம்மாவுக்கு தெரியும். மாமா கூச்சமில்லாமல் சாப்பிடுவார். அந்த விஷயத்தில் அத்தையும் விட்டு கொடுப்பவள் போல அமைதியாக இருப்பாள் என்றுதான் சொல்ல வேண்டும். மாமா ஊருக்கு வந்து 3 நாட்கள் கழித்தே வீட்டுக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் எந்நேரமும் வீட்டுக்கு வரலாம் என்று 3 நாட்களாக எதிர்பார்ப்பு இருந்தது. முதல் நாள் கீழத்தெருவை முடித்து கொண்டு போய்விட்டார்கள். 2 கல்யாணமும் ஒரு சீமந்தமும் ஒரு வீட்டில் சண்டை சச்சரவும் நடந்து முடிந்திருந்தது. மாமா எல்லா வீட்டுக்கும் போவார். ஆனால் ஏன் முதலில் கீழத்தெருவுக்கு போனார் என்று தெரியவில்லை. கீழத்தெரு முக்கு வீட்டில் அவர்கள் இருக்கும் போது அந்த பக்கமாக தற்செயலாக போவது போல ஒரு போக்கு காட்டலாம் என்று அண்ணனுக்கும் தம்பிக்கும் தோன்றியது. அவர்கள் மனதை படித்தவளாக அம்மா சொன்னால், மாமா வந்திருக்காக, எவனும் அவங்க கண்ணில் பற்றக்கூடாது. பார்த்தேன், துட்டு தந்தாக அது இதுன்னு எவனாவது சொல்லிக்கிட்டு வந்தா தோலை உரிச்சி தொங்க விட்டுருவேன். கண்டிப்பாக சொல்லும் அம்மா செய்யவும் செய்வாள் என்பது அவர்களுக்கு தெரியும் என்பதால அமைதி காத்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். கிழக்கு தெரு சுப்பையா வீட்டில் பர்ஸை எடுத்த மாமா சலவை நோட்டுகளாக 1000 ரூபாய் கொடுத்தார் என்பதை சொல்லி யாரோ அள்ளி போட்டுவிட்டு போனார்கள். சோத்துக்கு வழியில் அது இதுன்னு வாயை பொளந்து கண்ணை கசக்கி இருப்பான் சுப்பையா. மேக்க இருந்துதான் கிழக்க போகணும். உங்க மாமா ஏன் கிழக்க இருந்து மேக்க வராக? எல்லாம் உங்க அத்தைக்காரி வேலை. எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு கடைசி நேரத்தில் இங்கன வந்து நின்றுக்கிட்டு நேரமாச்சுன்னு புது வாட்சியை புரட்டி புரட்டி காட்டிக்கிட்டு இருப்பா. அம்மா கடும் கோபத்தில் இருந்தாள். அன்று மாமா வரவில்லை. தான் பேசியது எவளாவது கேட்டு போய் அத்தையிடம் வத்தி வைத்திருப்பார்களோ என்று பயம் வந்தவர்களாக யாராவது இந்த பக்கம் அந்த பக்கம் போனார்களா என்று விசாரித்து இல்லை என்ற பிறகுதான் உற்சாகம் வந்தவளாக, நாளைக்கு எப்படியும் கண்டிப்பா வருவாக, இங்க வாராம எப்படி போவாக என்று எல்லோரையும் தேற்றும் விதமாக சொன்னாள் என்றுதான் சொல்ல வேண்டும். 2வது நாள் வடக்கு தெருவில் ஒரு சாவு விழுந்து விட்டது. அத்தைக்கு அவர் தூரத்து சொந்தம். மாமாவும் அத்தையும் காலையிலேயே அங்கு போய்விட்டார்கள். அம்மா அங்கு போய் அதை உறுதிப்படுத்தி கொண்டு குனிந்த தலை நிமிராமல் மாமாவையோ அத்தையையோ பார்க்காமல் வந்து விட்டார்.
அன்று இரவு அமைதியாக கழிந்தது. 3வது நாள் கோவிலில் ஒரு கல்யாணம். சாப்பாடு முடித்த கையோடு மாமாவும் அத்தையும் ஊருக்கு வரலாம், வராமலும் போகலாம் என்று அம்மா சொன்னாள். சொல்லும் போதே அவள் குரல் உடைந்திருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். 3வது நாள் மதிய வாக்கில் இந்நேரம் முகூர்த்தம் முடிந்திருக்கும், இந்நேரம் சாப்பாடு முடிந்திருக்கும் என்று மனசுக்குள் கணக்கு போட்டுக்கொண்டு அவனும் தம்பியும் உட்கார்ந்திருந்தார்கள். மாமா கடையநல்லூர் நண்பர் வீட்டில் தங்கிக் கொண்டு சுற்று வட்டாரத்தில் உள்ள எல்லா இடங்களுக்கும் போய் வந்து கொண்டிருப்பதாக சொன்னார்கள். மாமாவின் நண்பருக்கு அம்பாசிடர் காரும் ஜீப்பும் லாம்பி ஸ்கூட்டரும் இருந்தன. முதல் நாள் ஊருக்கு மாமாவும் அத்தையும் காரில் வந்ததாக சொன்னார்கள். 2வது நாள் ஸ்கூட்டர். இன்று கல்யாணத்துக்கு வந்த காரில்தான் ஊருக்கு வர வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஊர் முனையில் கோவில் அரசமரம். அரசமரத்து பக்கத்தில் இடிந்து கிடக்கும் மதுரக்காரர் வீடு. அண்ணன் சுவற்றில் ஏறி ஏறி வடக்கு நோக்கி பார்த்தான். தென்னந்தோப்புகளுக்கு பின்னாளில் இருந்த தண்ணீர் வற்றி கொண்டிருந்த பனையங்குளம்தான் தெரிந்தது. மேற்கிலிருந்து கிழக்காக வரும் வாகனங்கள் தென்படவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். கால் வலிக்கும் வரை நின்று பார்த்துவிட்டு அண்ணன் இறங்கினான். சற்று பொறுத்து அம்மா வருகிறாளா என்று அண்ணனை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு தம்பி ஏறி பார்த்தான். நைனாகரம் சனிக்கிழமை சந்தைக்கு போகும் மாடுகள்தான் தெரிந்தன. அண்ணனும் தம்பியும் அமைதியாக உட்கார்ந்து இருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். காற்று அரச மரத்தை உலுக்கி இலைகளை பீய்த்து போட்டு கொண்டு இருந்தது. பழம் பழுக்கும் காலம். கிளிகள், காகங்கள், மைனாக்கள் அமர்ந்து கொத்தி தின்றுவிட்டு சத்தமிட்டு பறந்தன. கல்யாணத்துக்கு போனவர்களில் சிலர் திரும்பினார்கள். மீதி பலர் தியேட்டரில் சிவாஜி படம் பார்க்க போயிருப்பதாக தகவல் வந்தது. அத்தையும் மாமாவும் கல்யாண வீட்டில் சாப்பிடக்கூட இல்லாமல் வந்து திருநீறு பூசிவிட்டு போய்விட்டார்கள் என்று கேள்விப்பட்ட போது ஊருக்கு போய்விட்டார்களோ என்று அதிர்ச்சியாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அம்மாவுக்கு பயந்து முதல் நாள் போய் மாமாவை பார்க்காமல் வந்துவிட்டது தவறு என்று அண்ணன் தம்பியிடம் சொன்னான். தம்பி தலையை மட்டும் அசைத்தான். இருவரும் வீட்டுக்கு வந்தபோது அம்மாவும் அமைதியாகவே இருந்தாள். யாரும் மாமாவை பற்றி பேசிக் கொள்ளவே இல்லை. மாலையானதும் அம்மா தலைவாசலில் கிழவைகளோடு கதை பேச போய்விட்டாள். அண்ணனும் தம்பியும் தளத்துக்குள் லைட்டை போடாமல் படுத்து கிடந்தார்கள். காகங்கள் கரைந்து அரச மரத்தில் அடைந்து கொண்டிருந்தன. அண்ணனுக்கும் தம்பிக்கும் உற்சாகம் கண்களை சுழற்றி கொண்டு வந்தது. மெல்ல கண்ணயர்ந்த நேரம். அவசரமாக உள்ளே ஓடி வந்த அம்மா லைட்டை போட்டாள். எந்திரி மூதேவி, மாமா என்றபடி கூடை நாற்காலியில் கிடந்த அழுக்கு துணிகளை அள்ளி ஒழித்து போட்டு விட்டு வந்தாள். அண்ணன் தம்பிகள் எழுந்தபோது அத்தையும் மாமாவும் உள்ளே வந்து விட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஆளு வளர்ந்துட்டாங்களா என்றார் மாமா என்று தான் சொல்ல வேண்டும். அறிவுதான் வளர மாட்டேங்கு, பேசாம பெங்களூருக்கு கூட்டிக்கிட்டு போங்களேன் என்று சொன்னார். அங்க வந்து என்ன பண்ண போறாங்க என்று சொன்னார் என்று அத்தை குறுக்கே வந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். ஆமா, அவன் வந்து என்ன பண்ண போறான், இன்னும் 4 வருஷம் கழிச்சு என்ஜினியருக்கு படிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் பெரியவன். ஒருத்தன் படிச்சானா அடுத்தவனை பார்த்துக்குவான் என்று சொன்னார்கள். அதன் பிறகுதான் மாமா சேரிலும் அத்தை பாயிலும் உட்கார்ந்தார்கள். அத்தை மணி பார்த்த போது அம்மா பனங்கிழங்கை சுளவில் போட்டு எடுத்து வந்து வைத்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். மாமா குனிந்து எடுக்க போகும் போது வயிறு சரியில்லைன்னு சொன்னீங்களே என்று அத்தை சொன்னாள். மாமா நீட்டிய கையை எடுத்து கொண்டார். ஒருவர் முகத்தை ஒருவர் பார்ப்பதிலும் ஒருவரை பார்த்து ஒருவர் புன்னகைப்பதிலும் நேரம் கழிந்த பின்பு, காஃபி போடட்டுமா, வயிறு சரியில்லைன்னு சொல்லுதல்ல என்று சொன்னார். போடு போடு என்று சொன்னார்கள். அம்மா உள்ளே போனாள் என்று தான் சொல்ல வேண்டும். அண்ணனும் தம்பியும் மாமாவை பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அதுதான் மாமா வருகையின் முக்கியமான நேரம். அப்போதுதான் மாமா பேண்ட் பாக்கெட்டிலிருந்து தோல் பர்ஸை எடுப்பார், பிரிப்பார். வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் பணத்திலிருந்து கொஞ்சம் எடுப்பார், கொடுப்பார் என்று தான் சொல்ல வேண்டும்.
அன்று அது நிகழாது இருந்தது. அது நிகழட்டும் என்று காத்திருப்பவள் போல அம்மாவும் சற்று பொறுத்துதான் வெளியே வந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். மாமா காஃபி குடித்தார். குடித்த கையோடு எழுந்தும் விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். வரட்டுமா என்று சொன்னார். அண்ணனுக்கும் தம்பிக்கும் தூக்கி வாரி போட்டது. ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தார்கள். இருவர் முகமும் பேய் அறைந்தது போல இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அத்தை முதலில் நடக்க, மாமா மெதுவாக பின்னால் நடந்தார். அம்மா அவருக்கு பின்னால் போனாள். அண்ணனும் தம்பியும் நப்பாசையுடன் அம்மாவுக்கு பின்னால் போனார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். தப்பா நினைச்சுக்கிடாத, ஏடிஎம்ல பணம் எடுத்துட்டு வரலாம்னு 2-3 இடத்துக்கு போனேன், எங்கேயும் பணம் இல்லை என்று சொன்னார். அதனால என்ன, இதுல நான் தப்பா நினைக்க என்ன இருக்கு? நீ வந்தது ரொம்ப சந்தோஷம். வராம போயிடுவியோன்னு. அது எப்படி வராம போயிடுவேன்? இன்னைக்கு என்னை பார்க்க யார் யாரோ ஆசைப்படுறாங்க. அன்னைக்கு 50 பைசா வேணும்னா உங்ககிட்ட தானே வந்திருக்கேன் என்று சொன்னார் மாமா. சொல்லும்போது மாமாவின் குரல் கமறியது போலவும், அத்தை முகம் வெளிறியது போலவும், அம்மாவின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது போலவும் இருட்டில் நடந்து கொண்டிருந்த அண்ணனுக்கும் தம்பிக்கும் பட்டது என்றான்.